வெல்கம் நண்பாஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, FIFA வேர்ல்ட் கப் 2026 ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. சரி, அதை எப்படி நம்ம வீட்டிலேருந்து டிவிலேருந்து பார்க்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தம்ஸ்அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்கமிங்காக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன காரணத்தினால FIFA வேர்ல்ட் கப் 2026 வந்து இந்தியாவில் அது லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்டர்ஸ் அவாய்டட் ஸ்ட்ரீமிங் த 2026 FIFA World Cup in India due to commercial standoff with FIFA over pricing. முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, FIFA வந்து அவங்க அஃபீஷியலாக அவங்க ப்ராட்காஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இந்தியாவில் வந்து அதிகமாக ப்ரைஸ் பண்ணாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. The matches hosted in North America air late at night or early in morning in India. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே நமக்கு இப்போ காலையில் அப்படின்னா மார்னிங்னா அவங்களுக்கு வந்து நைட் அப்படி இருக்கும். இன்னொரு சில இடத்துல வந்து ஈவினிங் அப்படி இருக்கும். டைமிங் மாறி மாறி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்தியாவில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்டர்ஸ் ஆர்கியூட் திஸ் அன்ஃபேவரபிள் டைமிங் வுட் yield lower viewership and insufficient ad revenue to justify FIFA ஸ்லீப் ஆஸ்கிங் ப்ரைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்குறவங்களும் அதிக பேர் கிடையாது. இது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபீஃபாக்காக ஃபேன்ஸு பார்ப்பாங்கன்னா, நிறைய பேர் பார்ப்பாங்கன்னா அது வந்து வாய்ப்பு அவ்வளோ இல்லை. ஒரு சில பேர் தான் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். கிரிக்கெட்டுக்கு ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும்னா ஃபுட்பாலுக்கு வந்து இங்கே கம்மி தான். அதனால் வந்து நிறையா பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ஃபீஃபாவிலேருந்து. அன்ஃபேவரபிள் மேட்ச் டைமிங்ஸ் வித் டோர்னமெண்ட் ஹாஸ்டட் இன் த USA, கனடா அண்ட் மெக்சிகோ. அதாவது இந்த வருஷம் தான் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப கிராண்டாக நடத்துகிறாங்க. அது 3 கண்ட்ரீஸில் வந்து இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026 நடக்குது. இது மாதிரி எந்த இயர்லேயுமே FIFA வேர்ல்ட் கப் வந்து நடந்ததே இல்லை. என்ன கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா USA, அமெரிக்கா, அதாவது கனடா, அப்புறம் மெக்சிகோவில். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஸ்டாண்ட் ஆஃப் FIFA இனிஷியலி டிமாண்டட் அப் டு $100 million ஃபார் த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் இன் இந்தியா. FIFA வந்து இந்தியாவில் ப்ராட்காஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து $100 million கேட்டிருக்காங்க. அப்போ தான் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் லைவ் ஸ்ட்ரீம் இந்தியாவில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபார் த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் இன் இந்தியா, ப்ராட்காஸ்டர்ஸ் like JioStar and Sony were only willing to pay a fraction around. அதாவது ஜியோஸ்டாரும் சோனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் $10 to $20 million அவ்வளோதான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு கன்சர்ன்ஸ் அபவுட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அட்வர்டைஸிங். நான் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதனால் அந்த இதுக்கே நிறையா அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால இதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், காசு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எக்ஸ்பேண்டட் டோர்னமெண்ட் ஃபவுண்ட் 2026 எடிஷன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்மேட் வித் 104 மேட்சஸ். 104 மேட்சஸ் வந்து ப்ராட்காஸ்ட் ஃபெல் த மாசிவ் இன்வென்டரி ஆஃப் எக்ஸ்ட்ரா மேட்சஸ் வுட் பி டிஃபிகல்ட் டு மானிடைஸ். இது மாதிரி இத்தனை மேட்சஸ் அவங்க இது பண்ணுறனால அதை மானிடைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை கம்பேர்ட் டு ஷார்ட்டர் லோக்கலைஸ் லீஜஸ். இப்போ சாதாரணமாக நம்ம இது மாதிரி லீஜஸ் மாதிரி இருக்கிறோம். நார்மலாக அவங்க இது பண்ணுறேன்னா அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுனா அவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணணும், கமெண்ட்ரி கொடுக்கணும், இது மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் ஆஃப் திஸ் டிஸ்பியூட்ஸ் டீல்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி டிலேட். இதனால் அவங்க பேசின டீல் எல்லாம் டிலே பண்ணிட்டாங்க. ஓவர் ஃபுட்பால் ஃபேன்ஸ் லுக்கிங் டு கேட்ச் த ஆக்ஷன். ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கிறதுக்காக இந்த மேட்சஸ் ஹேவ் பீன் கன்ஃபார்ம்டு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக.
ஜி5 தான் இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா தாராளமாக இதில் பார்க்கலாம். யூனிட் 8 ஸ்போர்ட்ஸ் அந்த சேனல்ஸ் வந்து உங்களுக்கு டிவியில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் வீட்டில் இருந்து லைவாக. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னு தெரியுன்னா, மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார் அவங்களோட அஃபீஷியல் ரிட்டையர்மெண்ட்டு ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க FIFA வேர்ல்ட் கப் 2026 ரொம்ப கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் ஆஃப்டர் இவங்க 3 பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேறு நல்ல பிளேயர்ஸ் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களாம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்னு சொல்லலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் பெஸ்ட்டு ஃபுட்பாலர்ஸ் இன் தி ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி. மொத்தம் 48 மேட்ச்சு 12 குரூப்பாக டிவைட் ஆகுது. அதாவது குரூப் ஏலேருந்து எல் வரைக்கும். வேர்ல்ட் கப் 2026 லைவ் ஸ்ட்ரீம் எப்படி டிவியில் பார்க்குறது? அதுக்கு 2 சேனல் இருக்குது. டிடி ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா யூனிட் 8 ஸ்போர்ட்ஸ் 2 அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இது 2 சேனலுமே நான் சொல்கிறது டிவியில் தான். நீங்கள் ஃபோனில் பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீஃபாவோட அஃபீஷியல் இருக்குது, அஃபீஷியல் வெப்சைடு FIFA.comனு. இல்லை FIFA வேர்ல்ட் கப் லைவ் ஸ்ட்ரீம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அது வந்து நீங்கள் லைவாக பார்க்க முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் இல்லை. எப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் காசு பே பண்ண சொல்லணும். பே பண்ணால் தான் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்பாங்க. அதில் வந்து நீங்கள் லைவ் ஸ்கோர் கார்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத வேறு ஏதாவது ஆப்பு வெப்சைட்டு அதில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஆனால் அந்த ஃபோன் கூட உங்கள் ஹேக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரியாத வெப்சைட்டுக்குலாம் போகுது மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பெட்டர் நீங்கள் வந்து டிவியில் பார்க்குற மாதிரி தான் நான் சொன்னது. இது டிடி ஸ்போர்ட்ஸு அந்த சேனலும், அப்புறம் இன்னொரு சேனல் யூனிட் 8 ஸ்போர்ட்ஸ் 2 அப்படின்னு ஒரு சேனல், அந்த சேனலில் அது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் ஜியோ டிவியில் பார்த்துட்டு போயிடலாமே இந்த 2 சேனல்லையும், ஏன் டிவியில் தான் அந்த டிடி ஸ்போர்ட்ஸும் யூனிட் 8 ஸ்போர்ட்ஸ் 2வும் பார்க்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் முடியாது. ஏன்னா ஜியோ டிவியில் அந்த 2 இதுக்குமே அது 2 சேனலுமே லைவ் ஸ்ட்ரீம் கிடையாது. அது பேர் போட்டாலே வரல. அதனால் நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி தான் தாராளமாக அது 2 பேர் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 2 காரணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து இது பண்ணும்போது அவங்க லைவ் ஸ்ட்ரீம் வந்து இது பண்ணவே இல்லை. ப்ராட்காஸ்ட் வந்து நிறையா கேட்டாங்க காசு. ஏன்னா வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஃபீஃபாலேருந்து கேட்டிருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தா அவங்க டைமிங்கு இப்போ 3 கண்ட்ரீஸில் வந்து FIFA வேர்ல்ட் கப் 2026 நடக்குது. எங்கேயுமே இந்த இயரும் இந்த மாதிரி நடந்ததில்லை. அதனால் இந்த இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் FIFA வேர்ல்ட் கப் 2026. எதனாலன்னு பார்த்தா 3 கண்ட்ரீஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, செகண்டு கனடா, தேர்டு வந்து மெக்சிகோ. மெஜாரிட்டியாக நிறைய எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், செகண்ட் வந்து கனடா, தேர்டு வந்து இங்கே மெக்சிகோவில். 3 கண்ட்ரீஸ்லும் விளையாடுற மாதிரி பிளேயர்ஸ் வந்து 3 கண்ட்ரீஸுக்கும் போய் இது பண்ணிட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். சரி, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன், அபிஷேக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.